மாறி போயிட்டாங்க. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை பீளமேடு பகுதியில் தாமதமாக வந்த மாணவிக்கு நீட் தேர்வு மையத்தில் அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருண். அருண், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம்ங்க. இன்று நீட் தேர்வு நாடு முழுவதும் நடைபெற்று வரக்கூடிய நிலையில கோவை மாவட்டம் முழுவதும் 13 மையங்கள் அமைக்கப்பட்டு சுமார் 6967 மாணவ மாணவிகள் இன்றைய தினம் இந்த நீட் தேர்வு எழுதி வருகிறார்கள். இந்த நிலையில கோவை பீளமேடு பகுதியில நேஷனல் மாடல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்ற பள்ளியிலும், அதே போன்று அதற்கு எதிர்புறம் இருக்கக்கூடிய நேஷனல் மாடல் சீனியர் செகண்டரி ஸ்கூல் என்ற பள்ளியிலும் 2 பள்ளியிலும் நீட் தேர்வு மையமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பள்ளிக்கு ஒரு தெருவிலும் மற்றொரு பள்ளிக்கு அடுத்த தெருவிலும் அந்த நுழைவாயிலானது இருக்கிறது. இந்த நுழைவாயிலில் 2 பள்ளிக்கும் வரக்கூடிய இந்த மையங்களில் வரக்கூடிய மாணவ மாணவிகள் மிகுந்த குழப்பத்தின் அடிப்படையில இங்கு வரக்கூடியவர்கள் அங்கு செல்வதும், அங்கு வரக்கூடியவர்கள் இங்கு செல்வதும் என கடந்த 1 மணி நேரமாக இந்த குழப்பமானது நீடித்து வருகிறது. இந்த சூழல்ல தான் கேரளாவை பாலக்காடு பகுதியில் இருந்து சம்ருதா என்ற ஒரு மாணவி 1:30 மணிக்கு அவர் வந்த நிலையில, அவர் வந்த பள்ளியில் அவரது பதிவு எண் இல்லாத நிலையில அடுத்த பள்ளிக்கு சென்று அவர் கேட்கிறார். அப்பொழுது அங்கு அவர்கள் அந்த மாணவிக்கு அனுமதியானது மறுக்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அங்கிருந்த பெற்றோர்கள் அனைவருமே அந்த பள்ளி நிர்வாகத்திடம் வந்து கோரிக்கை வைத்து அந்த மாணவிக்கு அனுமதிக்கு அளிக்குமாறு கேட்ட நிலையில அந்த நிர்வாகமானது அனுமதி மறுத்திருக்கிறது. இந்த நிலையில சுமார் ஒரு 10 நிமிடத்துக்கு மேலாக பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில மாணவிக்கு உள்ளே சென்று தேர்வு எழுதுவதற்கான அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில அந்த மாணவி வெளியேற்றப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அந்த மாணவி உள்ளே சென்று தேர்வு எழுதுவதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு இங்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அனைவரும் தேர்வு மைய நிர்வாகிகளிடம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் தேர்வு மைய நிர்வாகிகள் மாணவி தேர்வு எழுத முடியாது என்றும் தாமதமாக வந்த யாருமே அனுமதிக்கப்பட முடியாது என்றும் கூறியிருக்கிறார்கள். அர்ஷினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருண். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.